MBBS, BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அபிநயாவிடம் கேட்கலாம். அபிநயா, மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலில் மாணவர்கள் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? அதற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? சரியாக 9 மணி அளவில் MBBS, BDS படிப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான தரவரிசை பட்டியலை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியிட்டார். இந்த தரவரிசை பட்டியலை மாணவர்கள் அவர்களுடைய அந்த விண்ணப்ப எண்ணை செலுத்தி www.tnhealth.org என்ற இணையதளம் மூலமாக அவர்களுடைய தரவரிசை பட்டியலை அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். இதற்கான ஏற்பாடுகள் மருத்துவ கல்வி இயக்ககத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. தரவரிசை பட்டியலை பொறுத்தவரைக்கும் முதல் 10 இடங்களை பிடித்த மாணவர்களுடைய தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை ஆதித்யா மகேஷ் என்ற மாணவி பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்தை விக்னேஷ் என்ற மாணவரும், 3ஆம் இடத்தை பொறுத்தவரைக்கும் EJ ஞானவேல் என்ற மாணவரும் 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். இதில் 10வது இடத்தை பிடித்திருக்கும் ஆர்த்தி வி என்பவர் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவி. அவருக்கு 10வது இடம் கிடைத்திருக்கிறது. அவருடன் நாம் முதலிடம் பிடித்த போது பேசிய போது தெரிவித்திருந்தார், நீட் இந்த தேர்வு குழப்பத்தினால் தனக்கு MBBS மாநில அளவில் முதலிடம் பிடித்திருந்தாலும் கூட MBBS இடம் கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகத்தோடு இருப்பதாக தெரிவித்திருந்தார். அவருக்கு 10வது இடம் கிடைத்திருக்கிறது. அவர்கள் விரும்பும் கல்லூரி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. காயத்ரி, நடப்பாண்டில் மொத்த மருத்துவ படிப்புகள் எத்தனை? அதற்கு எத்தனை மாணவர்கள் விண்ணப்பம் செய்திருந்தார்கள்? மொத்தமாக MBBS படிப்பு, BDS படிப்பு என 2 படிப்புகள் இருக்கின்றன. இந்த இரண்டிற்குமே ஒரே விண்ணப்பங்கள் தான் பெறப்படுகின்றன. அவற்றுக்கான தரவரிசை பட்டியலும் தனித்தனியாக வெளியிடப்படுவதில்லை, ஒரே மாதிரியான தரவரிசை பட்டியல் தான். மாணவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் படிப்புகளின் அடிப்படையில் அவர்களுடைய படிப்புகளை தேர்வு செய்து கொள்வார்கள். மொத்தமாக அரசு மருத்துவக் கல்லூரிகள் 20 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. இதில் 2253 இடங்கள் தமிழ்நாட்டில் நடத்தப்படும் கலந்தாய்வு மூலமாக நிரப்பப்பட இருக்கின்றன. அதுபோல் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 6 மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 470 இடங்கள் கலந்தாய்வு மூலமாக நிரப்பப்பட இருக்கின்றன. 2 ESI மருத்துவக் கல்லூரிகளில் 130 இடங்களும் தமிழ்நாடு கலந்தாய்வு மூலமாக நிரப்பப்பட இருக்கின்றன. பல் மருத்துவ படிப்புகளை பொறுத்தவரைக்கும் ஒரு அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் 85 இடங்களும், 17 தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 970 இடங்களும் கலந்தாய்வின் மூலமாக நிரப்பப்பட இருக்கின்றன. இவ்வளவு இடங்களுக்கும் மொத்தமாக விண்ணப்பித்திருக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கை 26,017ஆக இருக்கிறது. இதில் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் பல்வேறு காரணமாக, அதாவது சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்படாமல் இருந்தாலோ, ஒன்றுக்கும் மேற்பட்ட அளவில் விண்ணப்பங்களை அவர்கள் சமர்ப்பித்திருந்தாலோ, இவற்றையெல்லாம் நிராகரித்து மொத்தம் 435 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. மீதம் மொத்தம் 25,379 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இவர்களுக்கான தரவரிசை பட்டியல் தான் இன்று வெளியாகி இருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், கடந்த ஆண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் 3266 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அது கடந்த ஆண்டில் போட்டி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை இந்த ஆண்டு அந்த கட் ஆஃப் என்பது நிலை குறையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் நிறைய மாணவர்கள் கடந்த ஆண்டு மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மொத்தம் 3266 மாணவர்கள் கடந்த ஆண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த 10 பேருடைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கும் அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதல் 3 மாணவர்கள் 200க்கு 200 கட் ஆஃப் பிடித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இருக்கும் 7 மாணவர்களும் 199.75 கட் ஆஃப் பெற்றிருக்கிறார்கள். 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கிய மாணவர்கள் 3 பேர் தான் இருக்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும்போது ஓரளவு கட் ஆஃப் நிலை குறைந்திருக்குமோ என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதன் காரணமாகவே கூட கடந்த ஆண்டு மாணவர்கள் அதிக அளவில் இதுக்கு விண்ணப்பித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். கார்த்திகேயன், தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு எப்போ தொடங்குகிறது? 20ஆம் தேதி மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்க இருக்கிறது. மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. முதல் நாளான சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வில் முன்னாள் ராணுவ வாரிசுதாரர்கள், விளையாட்டு பிரிவு மாணவர்கள், அதேபோல் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கான கலந்தாய்வுகள் நடத்தப்பட இருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்காக இருக்கும் 3% இடங்களுக்காக 92 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை இவைகள் எல்லாம் நடத்தப்பட்டு அவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட இருக்கின்றன. விளையாட்டு பிரிவு மாணவர்களை பொறுத்த
பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 இடங்கள் MBBS BDS படிப்பில் அவர்களுக்காக ஒதுக்கப்படுகிறது. இதற்கு 316 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதன் பிறகு முன்னாள் ராணுவ வாரிசுதாரர்களை பொறுத்தவரைக்கும் 5 இடங்கள் MBBS இடங்களும் ஒரு பல் மருத்துவ BDS படிப்பு இடமும் அவர்களுக்காக ஒதுக்கப்படுகிறது. இதற்கு 366 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இவர்களுக்கான கலந்தாய்வு தான் முதல் நாள் நடத்தப்பட இருக்கிறது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் அரசு ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் இவர்களுக்கான கலந்தாய்வு நடத்தப்பட இருக்கிறது. 21ஆம் தேதியிலிருந்து பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடத்தப்படும். இதில் MBBS இடங்களுக்கான கலந்தாய்வு நடத்தப்படும். 2ஆம் கட்ட கலந்தாய்வு ஜூலை 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதில் BDS படிப்புகளுக்கான கலந்தாய்வும் கூடுதலாக இடங்கள் ஒதுக்கப்பட்டால் அவற்றிற்கான கலந்தாய்வும் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் நடைபெறும். காயத்ரி, வழக்கமாக பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு தொடங்கும் போது மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவர்கள் அங்கே நகர்வது வழக்கம். இந்த ஆண்டு நீட் தேர்வு அப்படிங்கிற அடிப்படையில், அடுத்த ஆண்டு நீட் தேர்வு அப்படிங்கிற அடிப்படையில் மருத்துவ படிப்பில் சேர்வது கடினம் அப்படிங்கிறதுனால இந்த மைக்ரேஷன் அதிகமாக இருக்காது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அது எப்பொழுதுமே மருத்துவ படிப்பிற்கான அந்த கலந்தாய்வுகள் முடிந்த பிறகுதான் பொறியியல் படிப்பிற்கான அந்த கலந்தாய்வும் தொடங்கும். அப்போ அதன்படியே தான் இந்த ஆண்டும் கலந்தாய்வுகள் தொடங்குகிறது. அதாவது 22ஆம் தேதி சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான அந்த கலந்தாய்வுகள் நடத்தப்பட்டு அதற்கு பிறகு பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்குகிறது. MBBS படிப்புக்கான அந்த கலந்தாய்வு அந்த கட் ஆஃப் நிலையினுடைய போட்டி குறைவாக இருப்பதனால் கூட இந்த பொறியியல் படிப்பிற்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் தெரிவித்தது போன்று எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் MBBS படிப்பிற்கான அந்த முக்கியத்துவம், அது குறித்த எதிர்பார்ப்பும் அதிகமாகத்தான் இருந்தது. ஏனெனில் இந்த நீட் தேர்வு என்ற ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டதனால் மாணவர்களுக்கு பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டன. இப்பொழுதும் கூட நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களும் சரி, அகில இந்திய பிரிவு இடங்களும் சரி, இவற்றிற்காக மாணவர்கள் நீட் தேர்வையும் எழுத வேண்டியிருக்கிறது. இதனால் இரண்டிற்குமே விண்ணப்பிக்கும் மாணவர்கள் நிறைய பேரை நாம் சந்திக்க நேர்ந்தது. அவர்களிடம் கேட்கும் பொழுது இங்கு இடங்கள் கிடைக்கவில்லை என்றாலும் நீட் மூலமாக தங்களுக்கு நிர்வாக ஒதுக்கீட்டு இடமோ அகில இந்திய பிரிவு இடமோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த அகில இந்திய பிரிவை பொறுத்தவரைக்கும் அரசு மருத்துவ கல்லூரிகளிலேயே இங்கு தமிழகத்தில் மட்டுமே 397 இடங்கள் இருக்கின்றன. இவை இல்லாமல் தனியார் கல்லூரிகளை பொறுத்தவரைக்கும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் 290 இடங்கள் இருக்கின்றன. இதேபோல் 640 இடங்கள் தனியார் பல் மருத்துவக் கல்லூரியில் இருக்கின்றன. 15 இடங்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் அகில இந்திய பிரிவு இடங்கள் இருக்கின்றன. இது போன்ற நிறைய வாய்ப்புகள் இருப்பதனால் நீட் தேர்வுக்கும் நிறைய பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதனால் இந்த மருத்துவத்திலிருந்து பொறியியலுக்கு போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறையலாம். அதே போல் பொறியியலிலிருந்து இங்கு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் குறைவதற்கான வாய்ப்பு, அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பொறியியல் மாணவர்களுக்கான அந்த தரவரிசை பட்டியல் வெளியாகும் பொழுது அது குறித்த தகவல்கள் நமக்கு தெரிய வரலாம். கார்த்திகேயன்.